வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு நம்ம மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வழியாக நடிகை கஸ்தூரியை அரெஸ்ட் பண்ணியாச்சு. சில பேர் ஆபாச நடிகை அப்படிங்கிறாங்க, சில பேர் அசிங்கமாக பேசக்கூடிய நடிகை, சில பேர் பிரச்சனைக்குரிய நடிகை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு கருத்துக்கள். எப்படியோ தெலுங்கர்களை அவர் அவமதித்து விட்டார். அதுதான் விஷயமே. 300 வருஷத்துக்கு முன்னால வந்தவங்க இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு, இருக்கக்கூடிய ராணிகளுக்கு அந்தப்புற அழகிகளாக இருந்து சேவை செய்தவர்களாம் தெலுங்கர்கள். அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தெலுங்கர்களுமே அந்தப்புற அழகிகளுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு கருத்து. அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இருந்தாலுமே எதற்காக அதை சொன்னார் அப்படிங்கும் போதுல, பிராமண சங்க ஒரு பொதுக்கூட்டம் அர்ஜுன் சம்பத்து தலைமையில அந்த நபரை நம்பி போன அனைவருமே மோசம் போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஆனால் அது நடிகை கஸ்தூரிக்கு தெரியவில்லை. ஒரு பிராமணர் சங்க பொதுக்கூட்டத்துல பேசுறாரு, பிராமணர்கள் வாழ வேண்டும், இல்லை எப்படியோ அவர்களுக்கு இடஒதுக்கீடு அது இது 3% இருக்கிறாங்க, மற்றபடி அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள், அவர்கள் மீது பச்சாதாபம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இது நடக்கிறது, அப்படி இப்படி ஏதோ ஒரு போராமையின் வெளிப்பாடு இதை ஒன்று சொல்லிக்கிட்டு பேசி பில்டப் பண்ணி கூட்டத்தை முடிப்பதை விட சம்பந்தமே இல்லாமல் தெலுங்கர்களை பேசுவதற்கு அங்கே என்ன இருக்கு? அதாவது பிராமணர்களுக்கும் தெலுங்கருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. தெலுங்கர்கள் திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள், பிராமணர்கள் அப்படி கிடையாது. தமிழர்களும் தெலுங்கர்களும் வேப்பமரம் பிரண்டையை போன்றவர்கள், நகையும் சதையும் போன்றவர்கள், கண்ணையும் அதில் உள்ள மணியையும் போன்றவர்கள், அந்த அளவுக்கு உடம்பையும் ரத்தத்தையும் போன்றவர்கள், இன்னும் அடுக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கிறாங்க. மொழிவாரி மானியம் அழைக்கப்படக்கூடிய சமயத்தில் இருவரும் பிரிகிறார்கள். அவ்வளவுதான். என்னத்தை பிரிச்சுட்டாங்கன்னா இல்ல துண்டுதுண்டா பிரிச்சுட்டா ஒன்றும் கிடையாது. அவர்கள் அந்த பக்கம், இவர்கள் இந்த பக்கம் சொல்லி போட்டு ஒரு கோடு கூட போடல. நாம எல்லையை வகுத்து கொண்டோம், அவ்வளவுதான். அதற்காக அன்பு குறைந்து விட்டதா, ஆதரவு குறைந்து விட்டதா, அதெல்லாம் கிடையாது. திருப்பதியில இன்னைக்கு 40%க்கு மேல யாரு போறா? தமிழர்கள் தான் போறாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு அவர்களும் இங்கு வர்றாங்க. இந்த மாதிரி ஆன்மீக பரிமாற்றம், மற்றபடி பொருளாதார பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம், ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏகப்பட்டு. ஒன்னும் சொல்லப்போனா வட சென்னையில் ஏகப்பட்ட பேர் தெலுங்கர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ண? இதெல்லாம் நடிகை கஸ்தூரிக்கு தெரியாதா? இதெல்லாம் பார்த்து பேசணும். சும்மா சம்பந்தம் இல்லாம நம்மள்ட்ட தான் மைக் இருக்கு அப்படின்னு பேசி போட்டு இன்னைக்கு பாருங்க போலீசார் தேடக்கூடிய அளவுக்கு மிக கேவலமான ஒரு சூழல். ரைட், ஓகே, அவராக சரண்டர் அடைந்தாரா? அதெல்லாம் கிடையாது. சென்னை போலீஸும் மதுரை போலீஸும் போறாங்க. ஏகப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட், ஒரு 6-7 இடத்துக்கு மேல கம்ப்ளைண்ட். சென்னை போலீஸும் மதுரை போலீஸும் தேடுறதுக்கு போறாங்க. போனா வீடு பூட்டி இருக்கு. மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கூட என்னத்தை கேட்டாரு? அந்த ஒரு நிருபர் கேட்கிறாரு, இந்த மாதிரி பேசியிருக்கீங்களா அப்படின்னு. காட்டுங்க, என்னத்தை நான் பேசியிருக்கிறேன்? 300 வருடங்களுக்கு முன்னால் ராஜாக்கள் அந்த புற அழகிலா பேசியிருக்கேனா அப்படின்னு காட்டுங்க அப்படிங்கிறாரு. அந்த நிருபர் போட்டு காட்டுறாரு, கிளீனா காட்டுறாரு. இதை பாருங்க, நீங்க பேசுறதா? அப்படி இல்லை, நான் அது பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கூட சொல்லாம அதையும் மழுப்பலாக பேசி வேறு விதமாக திசை திருப்பக்கூடிய ஒரு சூழல். என்ன திசை திருப்பினான்னு சரிங்க, நீதிமன்றம் அப்படின்னு போகக்கூடிய சமயத்துல அப்புறம் வீடியோ போட்டாங்க. ஆனந்த் வெங்கடேசன் முன்னாலே வீடியோ போட்டு, நீதிபதி ஐயா மூலம் வீடியோ போட்டு தமிழக அரசு வக்கீல் காட்டிட்டாங்க. பாருங்க, அவங்க பேசுனதுதான். அப்ப அதை பார்த்துட்டு நீதிபதியே சொல்லிட்டார், இதெல்லாம் இவ்வளவு வல்கரா பேசியிருக்கிறாங்க, இவ்வளோ ஒரு அராஜகமா பேசியிருக்கிறாங்க அப்படி இப்படி அவரு சொல்றாரு. வடசென்னையில் நான் இருந்திருக்கிறேன். ஆனந்த் வெங்கடேசன் சொல்றார், நீதிபதி ஐயா, வடசென்னையில் நான் இருந்திருக்கேன். அங்க ஏகப்பட்ட தெலுங்கர் தான் இருக்காங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா சென்னை அப்படின்னால அது தெலுங்கர்கள் தான். அன்னைக்கு தான் அப்படிதான் பிரிக்கப்பட்டது. நீங்க சென்னை எடுத்துக்கிறீங்களா, திருப்பதி எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம தமிழர்கள் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல, மொழிவாரி மானியமாக பிரிக்கக்கூடிய சமயத்துல நாங்க சென்னை எடுத்துக்கொள்கின்றோம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்புறம் அவங்க திருப்பதி கோயில் எடுத்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. சும்மா நமக்குள் ஏற்பட்ட ஒரு எல்லை கோடு, அவ்வளவுதான். ஆனா மனசுக்குள்ள அந்த எல்லை கோடு ஏற்படல.
அது இன்னைக்கு அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. இங்க அங்க வர, அங்க இங்க வர போயிட்டு தான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மற்றபடி நடிகை கஸ்தூரி பேசிவிட்டார். அதற்கு ஆனந்த் வெங்கடேசன் ஐயா நீதிபதி விளக்கம் கெடுக்கிறார். அதான் சொல்றார், சென்னையில எல்லாமே ஏகப்பட்ட பேர் தெலுங்கர் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கஸ்தூரி அவ்வாறு பேசலாமா? இந்த மாதிரி பேசிக்கிட்டே போவாங்க. அப்புறம் அவங்க வாட்டுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தாங்க, ஆளாளுக்கு மன்னிப்பு கேட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அப்ப இலக்காரமா போயிடும். அதனால ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, முன் ஜாமீன் வழங்க முடியாது. உடனே பார்த்தா நடிகை கஸ்தூரி இடத்த காலி பண்ணி பிறப்பிட்டாரு. பிறப்பிட்டு ஒரு தலைமறைவு எங்க அப்படின்னா, ஆந்திர மாநிலத்துக்கு பஞ்சம் குட்டா அப்படிங்கிற பகுதியில் ஒரு சினிமா ப்ரொடியூசர், தெரிஞ்ச வீடு போல இருக்கு, பாலகிருஷ்ணன், அவர்கிட்ட போய் ஒரு தஞ்சம் போகக்கூடிய சமயத்தில் அங்கிருந்து தான் ஒரு தகவல் கொடுத்தாரு. அதுவும் கிடையாது, நான் இங்க இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அங்கிருந்து முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணியிருப்பார் போல இருக்கு. என்ன அப்ளை பண்ணாலும் நீதிபதி ஒப்புக்கொள்ளவில்லை. உடனே பார்த்தாங்க, சென்னை போலீஸ், மதுரை போலீஸ் முகாமிட்டு கரெக்டாக ஹைதராபாத்தே போயிட்டாங்க. போயிட்டு அது கரெக்டாக ரவுண்டு கட்டி என்ன பொசிஷன் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கத்தை கேட்டிருப்பாங்க. கேட்டவுடனே அவர் கட்டிலுக்கடியில் பதுங்கி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு கட்டிலுக்கடியில் ஏன் பதுங்கினார் அப்படின்னு தெரியல. அரசுனா முடிஞ்சு போச்சு. நான் இவ்வாறு பேசினேன், அவ்வாறு பேசினேன், வருத்தமாக இருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன், முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே முடிஞ்சதுங்க. தெலுங்கு மக்களுக்கு மனசு நிம்மதியா இருப்பாங்க, தமிழக மக்களும் மனசு நிம்மதியா இருப்பாங்க. இல்ல மன்னிப்பு கேட்கிறாரு, அது என்ன ஏதோ விளக்கம் சொல்லுவதை போன்று மன்னிப்பு கேட்டா அது எப்படி மன்னிப்பாகும்? மன்னிப்புனா முகத்துல ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்களா? இல்லைங்க, நான் வேறு விதமா பேசுனேன், நான் அந்த அர்த்தத்துல பேசல, அப்படிதான் அந்த மன்னிப்புலயும் சொல்றாரு. நான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி தான் பேசுகின்றேன். அப்ப தெலுங்கர்களை பத்தி பேசுனா தமிழர்கள் கொதித்தெழுவார்கள், தெலுங்கர் சும்மா விட்டு விடுவான்னு நினைச்சிட்டாரு போல. இத்தனைக்கு தெலுங்கு ஃபீல்ட்ல தான் இன்னைக்கு உயிர்ல இருக்கிறார் நடிகை கசு. அந்த நன்றி கூட இல்லாமல் அவ்வாறு பேசலாமா அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்து வந்துட்டு இருக்கு. ஏகப்பட்ட தெலுங்கு சங்கங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணி நடிகை கஸ்தூரி மேல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் தேடக்கூடிய சமயத்துல விளக்கத்துலதான் ஒரு விளக்கம் சொல்லிக்கலாம் இல்லையா? முகத்தை மாத்தி இந்த மாதிரி நான் ஒரு குறிப்பிட்ட யாரையும் பேசவில்லை, நான் பொதுவாக பேசினேன், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஒரு வக்கீலை வச்சு கேட்டால் அவர் ஐடியா கொடுத்துருப்பார், ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, மற்றபடி தெலுங்கரும் எனக்கு தேவை, தமிழரும் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு விட்ட போட வேண்டியதானே, சிம்பிள். தெலுங்கரும் எனக்கு தேவை, தமிழரும் எனக்கு தேவை, தமிழகம் என்னை வாழ வைத்த பூமி, தெலுங்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற பூமி. அதனால யாருக்கு நான் மோசம் செய்ய மாட்டேன், இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம், அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன், முடிஞ்சு போச்சு. சிம்பிளா அழகா மேட்டர் முடிச்சிருக்கலாம். அதை விட்டு போட்டு நான் மன்னிப்பு கேட்டேன்னா அதான் இதான் நான் அப்படி பேசவில்லைன்னு சொல்லிட்டு மன்னிப்பை ஏதோ விளக்கம் சொல்வதை போல பேசுறாரு. மன்னிப்புங்கிறத விளக்கம் சொல்வதை போல பேசக்கூடிய சமயத்துல அது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? கேட்டா ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் பார்த்தாங்க, இது சுத்தப்படாது போட்டு முன்ஜாமீனுக்கும் ஓகே இல்லை, மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி ஆனந்த் வெங்கடேசன் இதெல்லாம் பொழுதுலைக்கு மன்னிப்புமாங்க அப்படி இருந்துக்கிட்டே போயிட்டு இருக்குமுங்க. அப்படி கூட ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சா அப்புறம் சாதி, மொழி, அப்புறம் இனம்ங்கிற அந்த மோதல் உண்டாயிரும். அதனால முன்ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு பார்த்தாங்க போலீஸ். டக்குன்னு போனாங்க, உள்ளதை தெரிஞ்சு ஹைதராபாத்து போனாங்க. பஞ்சம் குட்டா பகுதிக்கு போய் பாலகிருஷ்ணன் வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாங்க. இது அரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம விஷயம்லாம் சொல்ல முடியாது. இது நார்மல் ஒரு போலீஸ் நடவடிக்கை, ரைட்டு. இதனால பிற பேச்சாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அப்படின்னா பார்த்து பேசுங்க, ஒரே வார்த்தை. எதா இருந்தாலும் பார்த்து பேசணும். ஆமாம், சும்மா நமக்கு தான் தெரிஞ்சது அப்படின்லாம் பேசிவிடக்கூடாது. புரியுதுங்களா? ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு விஷயம் இருக்கு. யாகாவாராயிரம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னா, ஒரு சொல்லுல யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் அதே மாதிரி செய்யணும்ல. அவர் கம்பீரமா பேசினாரு, அவரால் கம்பீரமா கடைசி வரை கஸ்தூரியா இருக்க முடிந்ததா? இல்லையா? கட்டிலுக்கு அடியில ஒழிஞ்சிருக்காருன்னு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. கட்டிலுக்கு அடியில ஹைதராபாத்ல பாலகிருஷ்ண விட்ட பஞ்சகுட்டால ஒழிஞ்சிருக்கிறார். பெண் போலீசாரை உள்ள அமைச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு விதமா கைது பண்ணி தான் வச்சுங்கன்னா, எங்களை அங்க தொட்டார், இங்க தொட்டார், வன்முறையில் ஈடுபட்டார், பாலியல் பலாத்காரத்துக்கு செய்தார்கள், அங்கு பிடிச்சாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பாஜகவை கழட்டி விட்டாங்க. ஆமா, சுதாகர் ரெட்டி கழட்டி விட்டார்.
இது வரைக்கும் கஸ்தூரியை வந்து எல்லாரும் வந்து பாஜகன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் பாஜகவும் கிடையாது. ஆமா, அது வந்து இன்னைக்கு கஸ்தூரி புரிஞ்சிருப்பார். என்னடா நம்ம வந்து ஒரு இந்த பாசிச கும்பலை நோக்கி சனாதன போக்குள்ள அந்த கட்சியை நோக்கி ஆதரவா இருந்தோம். இன்னைக்கு அவங்களும் கழட்டி விட்டாங்க. அப்ப இவங்கள நம்பி பிரயோஜனம் கிடையாதுங்கிறது இன்னைக்கு கஸ்தூரி உணர்ந்திருப்பார். அதான் உண்மை. ஏன்னா சுதாகர் ரெட்டிக்கு அங்கே எதிர்ப்பு வந்துருச்சு. தெலுங்கு மக்கள் ஃபுல்லா எதிர்ப்பு. ஆமா, நீ ஆதரவு தெரிவிச்சா அப்படின்னா முடிஞ்சு உனக்கு ஆப்போசிட் வந்துடும். ஏன்னா பாஜக அங்க இருக்கிறதுனால கட்டாயமா வந்து அவரு தெலுங்கரும் வேற. ஆமா, அவர் வந்து அங்க ஆப்போசிட் பண்ணவெல்லாம் முடியாது. அதனால நடிகை கஸ்தூரி ஆப்போசிட்டாவே ஆமா தன்னுடைய அறிக்கையை விட்டுட்டார். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க விட தெலுங்கர்கள் கொதித்து கொண்டிருக்காங்க பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஹைதராபாத்ல கைது பண்ணிட்டாங்க. அதில் மாற்றுக்கிறது எங்கு யாரை அவர் வந்து தரக்குறைவாக பேசினாரோ அந்த மண்ணிலேயே நடிகை கஸ்தூரி வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி ஒரு பிரச்சனை சால்வ் அப்படிலாம் கிடையாது. இனி வந்து கோர்ட்ல பலவிதமான வழக்கு வாதங்கள் ஏற்படும். அது அடிப்படையில் இவர் என்ன சொல்ல போகிறார், மற்றபடி நீதிபதி சம்பந்தப்பட்டது எங்க போறாங்க, இது சம்பந்தப்பட்ட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போவாங்க. இல்லை இடையிலேயே வந்து பேச்சுக்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை விடுதலை செய்யப்படுகிறாரா அல்லது சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறாரா, எல்லாம் வந்து நீதிபதியோட கருத்து தான் இருக்கு. இதுல வச்சு நம்ம தெரிஞ்சக்கூடிய மக்கள் என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி, ஆமா, இனத்துக்கு துரோகம் செய்வதை போன்று மொழிக்கு மற்றபடி சாதி மத மோதல்களுக்கு ஆமா ஒரு துரோகத்தை செய்வதை போன்று பிரிவினை செய்வதை போன்று யாரும் பேச வேண்டாம். நம்ம இப்படிலாம் பார்க்கக்கூடிய சமயத்துல ஹெச் ராஜாலாம் என்னென்று இத்தனையோ பேசியிருக்கார். அவர்லாம் அரெஸ்ட் பண்ணவே இல்லை இன்னும் வரைக்கும். ஏகப்பட்டது. கஸ்தூரியை மட்டும் விரட்டி விரட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாஜக எத்தனை பேர் இஸ்லாமியர்களுக்கு ஆப்போசிட்டா பேசியிருக்காங்க, இஸ்லாமிய வெறுப்பு கருத்துக்களை திணிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லி இஸ்லாமியில வதச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இல்லை. ஹெச் ராஜாவை எடுத்துக்கலாம். ஹெச் ராஜா அரசு, இந்த தமிழக அரசு, இந்த அரசு போலீஸ் கைது செய்தார்களா இல்லையே. அப்படிங்கிறப்ப நடிகை கஸ்தூரியை மட்டும் விரட்டி விரட்டி கைது செஞ்சிருக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். இதன் அடிப்படையில் இனிமேலாவது யாரும் எந்த ஒரு இனத்துக்கு எதிராகவும் மொழிக்கு எதிராகவும் பேச வேண்டாம். ஆமா, அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.